எல்லா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு கஷ்டத்தில் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படி இளைஞர்கள் கல்வி கற்ற பிறகு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று என்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. அதோடைய எண்ணமாகவும் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் படிச்சுட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்குமே தொழில் இருக்காது. மற்றவர்கள் வேலையை நம்பித்தான் படிக்க வைக்கிறார். அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டியது ஒரு அரசியல் கடமை. அதை என்னுடைய அரசு முறையாக செய்யும். யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் இப்போ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க பார்த்து நீங்கள் என்ன சொல்வீங்க? இளைஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால், மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் ஒழுக்கம் மிக பெற்றோருடைய சொல்படி நடக்கும். அது மிக மிக முக்கியம். அப்படி இருந்தால்தான் தன் எதிர்காலம் சிறப்பாக, தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோருடைய சொல்லை கேட்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்கின்ற காலத்தில் முறையாக கல்வி கற்க வேண்டும். அப்பொழுதுதான் தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாணவ பருவத்தை சரியான பாதையிலே அவர் தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும்.